Hello students, நம்ம இன்னைக்கு 3rd standard term 2ல EVS bookல 3rd unit பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி உள்ள 2 யூனிட்ஸையும் நான் வீடியோவை போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ப்ளீஸ் செக் பண்ணி படிங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற யூனிட் 3 plants. Plantsனா தாவரங்கள். Learning objectives. நம்ம இந்த யூனிட் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமே நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. After learning this lesson, students will be able to identify the parts of a plant. ஒரு செடியோட பகுதிகள், அதாவது இலை, தண்டு, வேர்னு சொல்லி இருக்குது இல்லையா, அந்த பார்ட்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். ஒரு செடி எடுத்தோம்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுப்போம். Understand the functions of different parts of a plant. இப்போ இலைகளோட வேலை என்ன, வேரோட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த பார்ட்ஸோட வேலைகள் என்னென்னு தெரிஞ்சுப்போம். Classify plants based on the habitat. அதோட வாழ்விடத்தை பொறுத்து அந்த செடிகளை எப்படி வித்தியாசப்படுத்தி பார்க்கறது, அதோட வகைகள் எப்படி படுத்தி பார்க்கறது அப்படின்றதையும் தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. Warm up. Unscramble the words and label the parts of the plant. இங்க ஒரு செடி கொடுத்திருக்காங்க. செடியில உள்ள வேர், காய், இலை, பூ, தண்டு எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஸோ இது சம்பந்தமா இங்க வேர்ட்ஸை ஸ்கிரம்பிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது எழுத்துக்களை மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. அந்த எழுத்துக்களை நம்ம சரி பண்ணி இந்த இடத்துல ஃபில் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இது என்னது? பூ, ஃப்ளவர். ஸோ ஃப்ளவர்ன்றதை இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எப்படி எழுதிருக்கிறோம்? FLOWER, ஃப்ளவர். அடுத்தது இது இலை. இலைன்றதை எங்கே கொடுத்துருக்காங்க? இங்கே கொடுத்துருக்காங்க. LEAF, லீஃப். லீஃப்னா இலை. அடுத்தது இது கத்திரிக்காய்க்குள்ள என்ன இருக்கும்? விதைகள். விதைகளுக்கு இங்கிலீஷ்ல சீட். சீட், SEED. அதை இங்க மாத்தி கொடுத்துருக்காங்க. SEED, சீட். அடுத்தது இது கத்திரிக்காவே நல்லா பழுத்து போன மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அது ஒரு பழம். ஃப்ரூட். அது இங்க மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கரெக்டான ஆன்சர் எழுதிட்டோம். FRUIT, ஃப்ரூட். அடுத்தது இது இந்த செடியோட தண்டு. தண்டு என்னன்னு சொல்லுவோம்? ஸ்டெம். ஸ்டெம்னா தண்டு. அதை இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே கரெக்டாக எழுதிருக்கிறோம். STEM, ஸ்டெம். நெக்ஸ்ட் இது ரூட், அதாவது வேர். அந்த செடியோட வேர். அதை இங்கே மாற்றி கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அதை நம்ம இங்கே கரெக்டாக எழுதிருக்கோம். ROOT, ரூட். நெக்ஸ்ட் பேஜ். Plants are nature's gift. இயற்கையோட பரிசுல பிளான்ட்ஸ் ரொம்ப முக்கியம் இல்ல. இயற்கையோட gift தான் இந்த தாவரங்கள், செடிகள், மரங்கள். A plant has many parts. ஒரு செடியில நிறைய பகுதிகள் இருக்கும். Each part has a set of function to do. அந்தந்த பார்ட்ஸ் தனித்தனியா வேலைகள் செய்யறதுக்குன்னு அதுக்கு சில வேலைகள் இருக்குது. The basic parts of a plant are root, stem, leaf, flower, fruit and seed. பொதுவா ஒரு செடிகள்ல எப்படி என்னென்ன பகுதிகள் இருக்கும்னா வேர், ரூட், தண்டு, ஸ்டெம், லீஃப், இலை, ஃப்ளவர், பூ, ஃப்ரூட், பழம் மற்றும் விதை, இதெல்லாம் இருக்கும். ஒரு செடின்னு எடுத்தா இந்த பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். Let us learn about various parts of the plant, their structure and function. நம்ம இந்த பகுதியில என்னெல்லாம் கத்துக்க போறோம்னா, ஒரு செடியோட என்னென்ன பகுதிகள் இருக்குன்னு படிக்க போறோம். அதோட ஸ்ட்ரக்சர், வடிவங்கள் எப்படி இருக்குன்னு படிக்க போறோம். அதான் வடிவ அமைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி இருக்குன்னு படிக்க போறோம். அதோட வேலைகளை படிக்க போறோம். ரூட், வேர்.
The root is a part of the plant that usually grows under the soil. Soilனா மணலுக்கு அடியில வரக்கூடிய ஒரு பார்ட் தான் இந்த ரூட். பொதுவா மணலுக்கு அடியில தான் வளரும். Roots can be of different shapes and size. Roots வந்து different sizeலயும் இருக்கும், ஷேப்லயும் இருக்கும். It grows away from sunlight into the soil. அதாவது சூரிய ஒளியில இருந்து மறைஞ்சி soil அத மண்ணுக்குள்ள வளரும். They are of two main types. வேர்கள்ல ரெண்டு முக்கியமான வகைகள் இருக்கு. என்னன்னா tap root and fibrous root. Fibrous rootனா ஆணிவேர் இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு பம்பர வடிவம் மாதிரி இருக்கு இல்லையா? பம்பரம் எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இருக்கனால இத டாப் ரூட்னு சொல்றாங்க. ஆணி வேர். ஃபைப்ரஸ் ரூட். ஃபைப்ரஸ் ரூட்னா சல்லி வேர். இந்த மாதிரி கொத்து கொத்தா இருக்கும். அதான் சல்லி வேர்னு சொல்லுவாங்க. அதை பத்தி படிக்கலாம். டாப் ரூட். Tap root has one main thick root. அதாவது முக்கியமான ஒரு மெயின் வேர் இங்க இருக்கும். அதுல இருந்து தான் branches of வேர் வந்து வந்திருக்கும். அது வந்து ரொம்ப திக்கா இருக்கும். It grows from the radicle and goes deep into the soil. அது வந்து இங்க முளை வேர்ல இருந்து முளைச்சி இந்த முளை வேர்ல இருந்து பக்க வேர்கள் நிறைய வந்து deep to the soil. அதாவது ரொம்ப ஆழமா போகும். Many small thin roots grow out from the main root. அதான் இந்த மெயின் முக்கியமான ஒரு மைய வேர்ல இருந்து பல பக்கவாட்டு வேர்கள் வரும். Plants such as carrot, beetroot, turnip, mango and neem have tap roots. Tap roots இதெல்லாம் examples. கேரட், பீட்ரூட், டர்னிப், மேங்கோ, நீம் இதெல்லாம் டாப் ரூட்ஸ் வடிவத்தில் இருக்கும். அதாவது ஒரு முக்கியமான ஒரு மெயின் ரூட் இருக்கும், அதுல இருந்து பல வேர்கள் வந்திருக்கும். இந்த முக்கியமான வேர் வந்து நல்லா இப்படி தடிமனா இருக்கும். இதுல இருந்து நிறைய குட்டி குட்டி வேர்கள் போகும். இது ஆழமா போகும். அது டேப் ரூட்னு சொல்லுவாங்க. ஃபைப்ரஸ் ரூட். A fibrous root consists of many thin roots of different sizes. அதாவது வெவ்வேறு வகைகள்ல தின் மெல்லிதான வேர்களா இருக்கும். இந்த மாதிரி இதுக்கு வந்து முக்கியமான ரூட் எதுவும் கிடையாது, கொத்து கொத்தா தான் இருக்கும். ஆனா அந்த கொத்து கொத்தா இருக்கிற வேர் வந்து டிஃப்ரெண்ட் சைஸ் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல இருக்கும். They grow from the base of stem. அதாவது செடியோட தண்டு நுனி இருக்குது இல்லையா, அடிப்பாகம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்து இந்த வேர்கள் வளர ஆரம்பிக்கும். அண்ட் ஆல் ஆஃப் தெம் ஆர் பஞ்ச்டு டுகெதர். எல்லாமே ஒன்னா சேர்ந்து பஞ்சா தான் இந்த இடத்துல இருக்கும். தே டு நாட் கோ டீப் இன் டு தி சாயில். அவங்க ரொம்ப ஆழமா போக மாட்டாங்க மண்ணுக்குள்ள. அப்படியே மண்ணுல இருந்து கொஞ்சம் அப்படியே செடி பிடிச்சிக்கிற மாதிரி மட்டும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ரொம்ப அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்க. பிளான்ட் சச் as grass, paddy, wheat and onion have fibrous root. அதாவது புற்கள் இருக்கு இல்லையா, புற்கள்லாம் நீங்க ஈஸியா அப்படியே மேலோட்டமா பிடிங்கினாவே டக்குன்னு வந்துடும் இல்லையா. நெல், கோதுமை, வெங்காயம் இதெல்லாமே ஃபைப்ரஸ் ரூட்டுக்கு எடுத்துக்காட்டு, எக்ஸாம்பிள்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அ ரூட். இந்த ரூட்டோட வேலை என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபிக்சேஷன். ரூட் ஃபிக்ஸஸ் த பிளான்ட் firmly to the soil. அதாவது ஒரு செடியை மண்ணில் ஊன்றதுக்கு வந்து இந்த வேர் தேவைப்படுது. அதோட வேலை தான் முக்கியமா. ஒரு செடி வளருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேர் நல்லா ஸ்ட்ராங்கா போய் மண்ணில் உட்காரல அப்படின்னா அந்த செடி வாடி போயிடும், அதாவது செத்து போயிடும். Without the roots a plant would fall on the ground. வேர் இல்லைன்னா அந்த செடி கீழே விழுந்துடும். Absorption, உறிஞ்சுதல். Roots absorb water and minerals required for the plant from the soil. வேரோட முக்கியமான வேலை என்னன்னா மண்ணில் இருக்கக்கூடிய மினரல்ஸ், அதுக்கு தேவையான சத்துக்கள் என்னென்ன, தண்ணியும் மினரல்ஸும், அது இருந்தால் தான் ஒரு செடி வந்து வளமா வளரும். மண்ணில் இருந்து அந்த சத்துக்களை உறிஞ்சுது ரூட்ஸ். ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட். இன் சம் பிளான்ட்ஸ் ரூட்ஸ் ஸ்டோர் ஃபுட். சில தாவரங்கள்ல அதோட உணவுகளை வந்து வேர்ல சேமிச்சு வைக்குமா.
எக்ஸாம்பிள் கேரட், ரேடிஷ், பீட்ரூட். சில இந்த வகையான தாவரங்கள் என்ன பண்ணுமோ அதோட உணவுகளை வேர்ல சேமிச்சு வைக்கும். அந்த வேரை தான் நம்ம கேரட்டு, ரேடிஷ், பீட்ரூட்டு அப்படின்னு சாப்பிடுறோம். டிஃபரன்ஸ் பிட்வீன் டேப் ரூட் அண்ட் ஃபைப்ரஸ் ரூட். டேப் ரூட்டுக்கும் ஃபைப்ரஸ் ரூட்டுக்கும் வித்தியாசம் என்ன? டேப் ரூட்ன்றது திக் மெயின் ரூட் தட் கோஸ் டீப் இன்டு தி சாயில். அப்படின்னா டேப் ரூட்ல மெயினான ஒரு ரூட் இருக்கும், அது வந்து ஆழமா போகும் இல்லையா? அடுத்தது ஃபைப்ரஸ் ரூட்ல எப்படி இருக்கும்? நோ மெயின் ரூட் அண்ட் த ரூட்ஸ் டு நாட் கோ டீப் இன்டு தி சாயில். இதுங்களுக்கு வந்து மெயின் ரூட்ன்றது கிடையாது, இந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ஆழமா போகாது. சைட் ரூட்ஸ் ஆர் டெவலப்டு ஃப்ரம் த மெயின் ரூட். இதோட பக்கத்துல பக்கவாட்டு வேர்கள்லாம் எதுல இருந்து வரும்? மெயின் ரூட்ல இருந்து தான் வரும். ரூட்ஸ் ஆர் டெவலப்டு ஃப்ரம் த பேஸ் ஆஃப் தி ஸ்டெம். இதுல வந்து ஸ்டெம், ஒரு செடி இருக்குன்னா அதோட ஸ்டெம் முடிகிற இடத்துல இருந்து கொத்து கொத்தா வர ஆரம்பிக்கும். லுக்ஸ் லைக் எ லாங் டேப். அதாவது இது ஒரு பெரிய பம்பர வடிவம் மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள் டர்மரைட், கோவா. புளிய மரம், கொய்யா மரம்னு சொல்றாங்க. இது வந்து எப்படி இருக்கும்? லுக்ஸ் லைக் எ பஞ்ச், கொத்து கொத்தா இருக்கும் இல்லையா? அதனால அது கொத்தா இருக்கும். எக்ஸாம்பிள் கார்ன், சுகர் கேன். அதாவது மக்காச்சோளம், சர்க்கரை, சர்க்கரை வரும் இல்லையா? கரும்பு அது. அடுத்தது Avicennia plants have roots above the ground. Do you know? உங்களுக்கு தெரியுமா? அவிசினியான்னு ஒரு தாவரம் இருக்கு, அதோட வேர்கள் வந்து மண்ணுக்கு மேல முளைக்குமா. தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? நமக்கும் தெரியாது இது. Let us do. வாங்க நம்ம செய்யலாம். Take 2 small potted plants. 2 தொட்டி செடிகள் எடுத்துக்கணுமா. Cut the root of one of the plants. அந்த 2 செடிகள்ல ஒரு செடியில ரூட்டை கட் பண்ணுமா. and fix it in the pot. மறுபடியும் அந்த வேற வெட்டின செடியை தொட்டிலே ஊனி வைக்கணுமா. now water the plants for 2 or 3 days. அத 2 தொட்டியிலுமே தண்ணியை 2-3 நாளைக்கு ஊத்தி வைங்க. you will observe that the plant without roots will wilt and die. வேற கட் பண்ணி நம்ம ஊனி வச்சிருக்கிறோம் இல்லையா, அந்த செடி வந்து வாடி வதங்கி செத்து போயிடும், அதை உங்களால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. in the absence of roots plants die. வேர்கள் இல்லைன்னா மரங்கள், தாவரங்கள் கிடையாது, செத்து போயிடும். this activity proves that the main function of the roots is to absorb water and minerals from the soil. இந்த ஆக்டிவிட்டி இப்ப நம்ம செஞ்சோம் இல்லையா, அது வந்து நமக்கு புரிய வைக்குது. என்ன புரிய வைக்குது அப்படின்னா, வாட்டரையும் மினரல்ஸையும் மண்ணில இருந்து உறிஞ்சுற முக்கியமான வேலையை வேர்கள் செய்யுது. அந்த வேர்கள் இல்லைன்னா செடி செத்து போயிடும். let us do. take 2 coconut shells. தேங்காய் மூடி இருக்குது இல்லையா, அதை எடுத்துக்கணுமா. கொட்டாங்குச்சின்னு சொல்லுவோம்ல. fill them with the soil. மண்ணில் போட்டு நிரப்புங்க. so green gram in one and paddy in another. ஒரு இதுல கிரீன் கிராம் பச்சை பயிறு போடணுமா, இன்னொரு இதுல நெல்லை போடணுமா. நெல்லை போட்டுட்டு என்ன பண்ணும்? keep them under sunlight and water them. சூரிய ஒளியில வச்சு அதுக்கு தண்ணி ஊத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. after a week observe the features of the roots. அதுக்கப்புறமே ஒரு வாரத்துக்கு அப்புறமே அது எப்படி வளர்ந்துருக்குது, அது வேர்கள் எப்படி வளர்ந்துருக்குதுன்னு பார்க்க சொல்றாங்க. let us write true or false. கீழ இருக்கிற questions கொடுத்திருக்காங்க, true or false ஆன்னு எழுத சொல்றாங்க. the roots grow into the soil. வேர்கள்லாம் மண்ணுக்கு அடியில தான் வளரும், மண்ணுக்குள்ள தான் வளரும்னு சொல்லிருக்காங்க. true. most of the plants வந்து roots மண்ணுக்குள்ள தான் இருக்கும், so அது சரி, true. fibrous root has a main root. fibrous rootனா சல்லிவேர். சல்லிவேருக்கு மெயின் ரூட் இருக்குதா? இல்ல, ஏன்னா அது கொத்து கொத்தா ஸ்டெம்மோட பேஸ்ல இருந்து, சர்ஃபேஸ்ல இருந்து தான் வளரும், அது ஃபால்ஸ். ரூட்
அப்சர்ப்ஸ் வாட்டர் ஃப்ரம் தி சாயில். ரூட் வேர்கள் வந்து தண்ணீரை உறிஞ்சுது மண்ணில் இருந்து அப்படின்னு சொல்கிறான். அது சரியானது, கரெக்டு. அதனால ட்ரூ. பொட்டேட்டோ ஸ்டோர்ஸ் ஃபுட் இன் இட்ஸ் ரூட். பொட்டேட்டோ வந்து அதோட வேர்களில் உணவை சேமித்து வைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தப்பு. பொட்டேட்டோ என்ன பண்ணுது, அதோட உணவை ஸ்டெம்மில் தான் சேர்த்து வைக்கும் இல்லையா? ஃபால்ஸ். ரூட் கிடையாது, ஸ்டெம்மில் தான் சேர்த்து வைக்கும். ஸோ இது வந்து ராங்கான சென்டென்ஸ், அதனால ஃபால்ஸ்ன்னு போட்டாச்சு. கிராஸ் ஹேஸ் ஃபைப்ரஸ் ரூட். கிராஸ்க்கு வந்து சல்லிவேர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ட்ரூ. கிராஸ் வந்து சும்மா இப்படி பிடுங்கினாலே வந்துடும் இல்லையா? இப்படி தான் இருக்கும் இந்த ரூட்டு. அப்படி பிடுங்கி தூக்கி போட்டுடலாம். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. செகண்ட் இது வந்து ஸ்டெம். The stem is first root பார்த்து முடிச்சாச்சு. அடுத்தது stem. The stem is the main part of the shoot system. shoot systemனா இந்த தாவர தண்டு பகுதி, அதாவது இந்த தண்டு பகுதிகளிலேயே முக்கியமானது. தண்டுனா தண்டு, இலை, பூ, காய், கனி அந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த தண்டு பகுதிகளில் தான் வரும். இந்த தண்டு பகுதியிலேயே முக்கியமானது தண்டு தான். It grows towards the sunlight. அதாவது சூரிய ஒளி நோக்கி வளரும். இட் லுக்ஸ் கிரீன் வென் இட்ஸ் யங். ரொம்ப அது துளிர் விடும்போது நல்ல ஒரு வெளிர் பச்சை நிறமாக இருக்கும் இல்லையா? பிரான்ச்சஸ், லீவ்ஸ், பட்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் க்ரோ ஃப்ரம் தி ஸ்டெம். இந்த தண்டுலேருந்து என்னாகும், இதுலேருந்து தான் இலைகள் வரும், பூக்கள் வரும், காய்கள் வரும், அப்புறம் கனிகள் வரும். இது எல்லாமே இந்த தண்டு பகுதியிலேருந்து. அதனால தான் இது தண்டு பகுதின்னு சொல்கிறான். இந்த தண்டு பகுதியிலேருந்து முக்கியமான ஒரு பகுதி தண்டு. தண்டுக்கு அப்புறமே இந்த பகுதிகள்லாம் வருது. இது வந்து இங்கே கொரியண்டர் லீவ்ஸ் கொடுத்துருக்குறாங்க, இங்கே பேனியன் ட்ரீ கொடுத்துருக்குறாங்க. பேனியன் ட்ரீனா ஆலமரம், விழுதுகளோட இருக்கும் இல்லையா, அந்த மரம். ஹெர்ப்ஸ். ஹெர்ப்ஸ்னா மருந்து செடிகள்னு சொல்லுவோம் இல்லையா? ஹெர்ப்ஸ் சச்சஸ் கொரியண்டர் அண்ட் மின்ட். கொத்தமல்லி அண்ட் மின்ட், புதினா ஹாவ் எ தின் அண்ட் வீக் ஸ்டெம். இந்த ரெண்டுத்துக்குமே தின் மெல்லிசான தண்டு இருக்கும். அது மாதிரி அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. சாதாரணமாக உடைச்சாலே உடைச்சிக்கும் அந்த ஸ்டெம்மே. ட்ரீஸ் சச்சஸ் பீப்பிள் அண்ட் பேனியன் ஹாவ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் திக் ஸ்டெம் கால்டு ட்ரங்க். இப்போ பீப்பிள்னா அரச மரம் இருக்கு இல்லையா? அரச மரம், ஆலமரத்துல எல்லாம் பார்த்தோம்னா அதோட ஸ்டெம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லையா? அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரங்க் அப்படின்னு சொல்றாங்க. As trees grow older, their trunks grow wider. அது வளர வளர, அதுக்கு வயசாக அந்த ட்ரங்க்ஸ் எல்லாம் நல்ல வைடர், அகலமாக வளர ஆரம்பிக்குமா. அது ஸ்டார்டிங்கில் அதுவும் இதே மாதிரி மெலிசாக தான் இருக்கும் செடி வளரும்போது. ஆனால் கொஞ்சம் மரம் பெருசாக அதோட சைஸும் இதே மாதிரி பெருசாகிக்கிட்டே போகும் இல்லையா? ரொம்ப பெரிய மரம்லாம் கையில் பிடிக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும், வைடராக. அதை தான் சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி ஸ்டெம். இட் சப்போர்ட்ஸ் தி ஹோல் பிளான்ட். ஒரு ஸ்டெம்ன்றது தான் அந்த முழு தாவரத்துக்கே சப்போர்ட் பண்ணுது. அந்த ஸ்டெம் இல்லைன்னா இலைகள், பூக்கள், காய்கள், கனிகள் எதுவுமே இருக்காது இல்லையா? ஸோ ஸ்டெம்ன்றது ரொம்ப முக்கியம். ஒரு தண்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு செடிக்கு. இட் டிரான்ஸ்போர்ட்ஸ் ஃபுட் ஃப்ரம் லீஃப் அண்ட் வாட்டர் ஃப்ரம் ரூட். அது வந்து இலைகள்ல இருந்து கிடைக்கிற உணவையும் ரூட்ல இருந்து கிடைக்கிற தண்ணியையும் எல்லா பார்ட்ஸுக்கும் போக வைக்கிறது இந்த ஸ்டெம் தான். இட் டிரான்ஸ்போர்ட்ஸ் ஃபுட் ஃப்ரம் லீஃப், இலைகள்ல இருந்து உணவையும் ரூட்ல இருந்து தண்ணீரையும் டு வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட், மற்ற பகுதிகளுக்கு எடுத்துட்டு போறது இந்த ஸ்டெம் தான். சம் ஸ்டெம்ஸ் ஸ்டோர் எக்ஸஸ் ஃபுட் இன் தெம். சில தாவரங்கள்ல என்ன ஆகுமா, தண்டுகள் வந்து எக்ஸஸா இருக்கிற ஃபுட், அளவுக்கு அதிகமான இருக்கிற ஃபுட்டெல்லாம் அவைகளுக்குள்ளே சேர்த்து வச்சுக்குமா. எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ, ஆனியன்னு சொல்றாங்க. அடுத்தது லீவ்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், ரூட் பார்த்தோம். செகண்ட்
ஸ்டெம் பார்த்தோம். அடுத்தது லீவ்ஸ், இலைகள். லீவ்ஸ் ஆர் originate from the surface of the stem. லீவ்ஸ் வந்து எங்க இருந்து வளருது? ஸ்டெம்மோட சர்ஃபேஸ்ல இருந்து வளருது. இட் இஸ் flat, thin and green. தட்டையா இருக்கும், மெல்லிசா இருக்கும், greenஆ இருக்கும், பச்சையா இருக்கும். Leaves of different plants have different shapes, sizes and colors. இலைகள்ல வந்து தாவரங்களுக்கு ஏத்த வித்தியாசமான தாவரங்களுக்கு ஏத்த மாதிரி வித்தியாசமான வடிவங்கள், சைஸ் இருக்கும், கலர்ஸ் இருக்கும். Some leaves have even a specific smell. சில இலைகளுக்கு குறிப்பிட்ட நறுமணமும் இருக்கும். Functions of leaf. லீஃபோட வேலைகள் என்ன? Leaf prepares food for the plant with the help of water, carbon dioxide and in the presence of sunlight and chlorophyll. அதாவது இலைகள் வந்து உணவு தயாரிக்குதான், அந்த செடிகளுக்கு தேவையான உணவு தயாரிக்குதான். with the help of எதோட உதவியோட? water, carbon dioxide, sunlight, chlorophyll. இவைகளோட உதவியோட அந்த செடிக்கு தேவையான உணவை தயாரிக்குதான். குளோரோஃபில்னா பச்சைன்னு சொல்லுவாங்க தமிழ். அதாவது இலைகள் வந்து கிரீனா இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் போட்டோசிந்தசிஸ். இது வந்து ஒளிச்சேர்க்கை அப்படின்னு சொல்றாங்க. அது இந்த ஒளிச்சேர்க்கை மூலமா தான் இலைகள் வந்து அந்த செடிக்கு தேவையான உணவை தயாரிக்குது. Hence it is called the food factory of the plant. இலைகள் வந்து தாவரத்தோட food factory அப்படின்னு சொல்றாங்க. உணவு தயாரிக்குது இல்லையா, அதனால அத food factory அப்படின்னு சொல்றாங்க. The loss of water in the form of gas happens through the tiny pores in the leaves. தாவரங்கள் வந்து அதோட நீராவி ஆகும் இல்லையா, அதுக்குள்ள இருக்கிற தண்ணீரை வேர் வழியா உறிஞ்சி இலைகள்ல இருக்கிற சின்ன சின்ன துளிகள் மூலமா நீராவியா மாறுது. This process is called transpiration. இந்த process வந்து transpiration சொல்றாங்க. நீராவியாக்குதுல அதுக்குள்ள இருக்கிற தண்ணீர் எல்லாத்தையும் அதை வந்து transpiration சொல்றாங்க. transpiration அப்படின்னா தமிழ்ல நீராவி போக்கு அப்படின்னு சொல்றாங்க. It gives cooling effect to the plant. இது வந்து கூலிங் எஃபெக்டை அந்த செடிகளுக்கு கொடுக்குது. தனக்குள்ள இருக்க தண்ணீரை இலைகள் வந்து சின்ன சின்ன துளைகள் மூலமா நீராவி மாதிரி மாத்திடுது. அதனால அந்த இலைகளுக்கு குளிர்ச்சியா இருக்கும், செடிக்கு குளிர்ச்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Leaves of some plants are edible and rich in nutrients. Example, greens, cabbage. சில இலைகள் வந்து நம்ம பச்சையாவே சாப்பிட்றோம் இல்லையா, சாப்பிடக்கூடிய இலைகள் அண்ட் அது வந்து ஊட்டச்சத்துக்கள் ரொம்ப ரொம்ப அதிகமான இலைகளா இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து கீரைகள், கேபேஜ், முட்டைக்கோசுன்னு கொடுத்துருக்குறாங்க. லெட் அஸ் ப்ளே. வாங்க விளையாடலாம். கலெக்ட் த லீவ்ஸ் ஆஃப் கொரியண்டர், மின்ட், எக்கோலிப்டிஸ், டர்மரைன், ஆம்லா, நீம் அண்ட் துளசி. அதாவது கொரியண்டர்னா கொத்தமல்லி, மின்ட்னா புதினா, யூக்கலிப்டஸ்னா தைல இலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது, டர்மரைன்னா புளிய இலை, ஆம்லானா நெல்லிக்காய் இலை, நீம்னா வேப்ப இலை, துளசினா தெரியும் துளசி. இந்த இலைகள் எல்லாத்தையும் சேகரிக்க சொல்றாங்க. செலக்ட் 2 students and cover their eyes with a handkerchief. 2 ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ண சொல்லி அவங்களோட கண்களை கர்ச்சிஃபால கட்ட சொல்றாங்க. Give one leaf to each of them. அவங்க 2 பேருக்கும் ஒரு இலையை கொடுக்க சொல்றாங்க. And ask them to identify the leaf by touching and other by smelling it. அதை வந்து ஒருத்தரை டச் பண்ணி சொல்றாங்க, இன்னொருத்தரை ஸ்மெல் பண்ணி சொல்றாங்க. இந்த 2 வகைகள்ல ஏதாவது ஒரு வகைகள்ல சொல்றாங்க. Find out who identifies more leaves. யார் வந்து அதிகமான லீவ்ஸை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு விளையாடலாம் அப்படின்னு சொல்றாங்க. Which method is easier to identify? எது வந்து எந்த மெத்தட் வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. டச்சிங் ஆர் ஸ்மெல்லிங். அதாவது ஒரு இலையை தொட்டு பார்த்து நம்ம அது என்ன இலைன்னு சொல்ல முடியுமா, இல்லை ஸ்மெல் பண்ணி என்ன இலைன்னு சொல்ல முடியுமா?
ஸ்மெல்லிங் தான் பெஸ்ட் இல்லையா? டச் பண்ணி நம்மளால எல்லா இலைகளையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா இலைகளும் ஒரே மாதிரி தான் இருக்கும், சில சைஸ்ல இருக்கும். ஆனால் டேஸ்ட் அதை ஸ்மெல் பண்ணி பார்த்தோம்னா துளசி வந்து நமக்கு நல்லாவே தெரியும், நீம் தெரியும், டர்மரைன் தெரியும், கொரியண்டர், பிண்ட், ஈக்கலிப்டஸ் இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டு ஸ்மெல் உள்ள பிளான்ட்ஸ். ஸோ ஸ்மெல்லிங் தான் பெஸ்ட். நெக்ஸ்ட் let us do collect the leaves of different kinds of plants. வெவ்வேறு தாவரங்கள்ல இருந்து வெவ்வேறு வகையான இலைகளை எடுத்துட்டு வர சொல்றாங்க. arrange the leaves from small to big, சின்னதுல இருந்து பெருசு அப்படின்னு அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. group the leaves based on its color, அதோட நிறங்களை பொறுத்தும் இலைகளை வகைப்படுத்த சொல்றாங்க. let us write, fill in the blanks. dash grows towards the sunlight, எது வந்து சூரிய ஒளி நோக்கி வளரும்? stem, STEM. leaves originate from the surface of stem, SURFACE, surface of OF the THE, stem, STEM. leaves வந்து எங்க இருந்து வளரும்? surface of the stemல இருந்து வளரும். green part of the plant that makes food is called, அது பச்சையா இருக்கிற ஒரு பகுதி, அது இல்லாம உணவு தயாரிக்கிற ஒரு பகுதி, அது என்னன்னு நம்ம கூப்பிடுவோம்? லீஃப்னு கூப்பிடுவோம். இலைகள் தான் அந்த தாவரத்துக்கு தேவையான உணவை தயாரிக்கும் இல்லையா? அதுதான் கிரீனாகவும் இருக்கும். ஸ்டெம் dash gives support to the whole part, எது வந்து ஒரு தாவரத்துக்கு சப்போர்ட் கொடுக்குது முழு தாவரத்துக்கும்? ஸ்டெம், STEM, stem. water from soil is absorbed by the dash of the plant, மண்ணில் இருக்கிற தண்ணி சத்தை எது வந்து உறிஞ்சுது அப்படின்னு கேட்குறாங்க? root of the plant. அடுத்தது flowers are the most beautiful part of the plant. ஒரு செடியிலேயே ரொம்ப 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 அழகான பகுதின்னு பார்த்தோம்னா பூக்கள். they are different shapes, size, colors and fragrance, அது விதவிதமான வடிவத்திலையும் கலர், சைஸ் பெருசாகவும் சின்னதாகவும் இருக்கு இல்லையா? அப்புறம் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ், டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல்ஸ் இருக்கும். a flower develops from the bud, budனா மொட்டு, மொட்டுலேருந்து தான் ஒரு பூ டெவலப் ஆக ஆரம்பிக்கும். the soft and brightly colored part of a flower is called petal, அதாவது ரொம்ப மெல்லிசாவும் ரொம்ப நல்ல பிரைட் கலரோடையும் இருக்கிற பகுதி என்னன்னு சொல்றாங்க? பெட்டல்னு சொல்றாங்க. the green part that lies under the petal, அதாவது பூக்கு கீழே ஒரு கிரீன் கலர்ல இருக்குது இல்லையா? பெட்டலுக்கு கீழே கிரீன் கலர்ல இருக்கு, அது வந்து பூக்கு சப்போர்ட் பண்ணிடும். அண்ட் சப்போர்ட்ஸ் இட் இஸ் கால்ட் அ செப்பல். செப்பல் இது வந்து செப்பல்னு சொல்றோம். இந்த ரோஜா பூக்கு கீழே எல்லாம் அழகா தனியா தெரியும் பாருங்க, இது வந்து செப்பல், இது வந்து பெட்டல். இதழ்கள் வந்து பெட்டல், இது வந்து இதழ்களை தமிழ்ல அல்லி வட்டம்னு சொல்லுவாங்க, இது வந்து புள்ளி வட்டம்னு சொல்லுவாங்க. இதுக்கு இதழ்களுக்கு கீழே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கலையே, பூக்கெல்லாம் கீழே விழாம, அது வந்து புள்ளி வட்டம்னு சொல்லுவாங்க. The middle of this flower has two parts called stamen and pistil. பூக்கு நடுவுல ரெண்டு பார்ட்ஸ் இருக்கு, என்னன்னா ஒன்னு பிஸ்டில், இன்னொன்னு ஸ்டாமன்னு சொல்லுவாங்க. ஸ்டாமன்னா இப்போ செம்பருத்தி பூல எல்லாம் பார்த்தீங்கன்னா நடுவுல ஒன்று நீளமா இருக்கும், அப்புறம் அதுலேயே வந்து சைட்லலாம் குட்டி குட்டி குட்டியாக இருக்கும். இது வந்து இதுதான் ஸ்டாமன்னு சொல்லுவாங்க. மகரந்தம் இது வந்து நடுவில் இருக்கு இல்லையா, இது வந்து சூல்னு சொல்லுவாங்க, சூலகம்னு சொல்லுவாங்க. பிஸ்டில்னா சூலகம். இதில் தான் மகரந்த சேர்க்கைன்னு நடக்கும். ஒரு வண்டு வந்து இந்த மகரந்தத்தில் உட்காந்து வேற ஒரு பூக்கு போய் உட்காந்துச்சுன்னா தான் இது வந்து இந்த பூ வந்து ஒரு காயாவே மாற ஆரம்பிக்கும். அது மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. அதனை பற்றி நம்ம பின்னாடி டீட்டெயில்டாக படிப்போம். இப்போ வந்து இதோட பேர் ஸ்டாமன், மகரந்தம். இது பேர் சூல், பிஸ்டில். இதழ் பேர் வந்து பெட்டல், தமிழில் அள்ளிவட்டம்னு சொல்லுவாங்க. இதழுக்கு கீழே பச்சை கலரில் பூக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, அது வந்து செப்பல், புள்ளிவட்டம்.
இதை மட்டும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர். ஃப்ளவரோட வேலை என்னப்பா? இட் டெவலப்ஸ் இன்டு ஃப்ரூட். பூக்கள் தான் பழமா கனியா மாறுது. இட் ஹெல்ப்ஸ் பிளான்ட் டு ரீப்ரொடியூஸ். தாவரத்தோட இனச்சேர்க்கைக்கு பூக்கள் தான் ரொம்ப உதவியா இருக்குது. ஒரு செடி பூ பூத்துச்சுனா தான் அதுல மகரந்த சேர்க்கை நடக்கும். மகரந்த சேர்க்கை நடந்தாதான் அது காயா மாறும். காயா மாறி கனியா மாதிரி அதுக்குள்ள விதைகள் உருவாகி மறுபடியும் அது செடியா மாறும். அதனால பூக்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இல்லையா? ஓகே, இதுக்கு அடுத்த பேஜஸ்ல இருந்து இன்னொரு வீடியோவா போடலாம். பாய்.